பிஜிடிஆர்பி மேத்தமேட்டிக்ஸ் வந்து நம்முடைய அகாடமி சார்பாக நியூ சிலபஸ் வைஸ் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் வந்து சிலபஸ் பார்த்துருக்கணும். நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேக்ஸ்க்கான தமிழ் மீடியம் சிலபஸ் சேம் டைம் வந்து தமிழ் மீடியம் சிலபஸ் இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ் நான் ரெண்டுமே அப்டேட் பண்ணுவேன். அதை நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, மேஜர் மட்டும் நம்ம வந்து வெற்றியை வந்து தீர்மானிக்க போகிறது கிடையாது. சைக்காலஜி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு தான் நம்ம வெற்றியை வந்து உறுதிப்படுத்தும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியுமே நம்ம வந்து அப்டேட்டாக படிக்கணும். ஓகேவா? ஸோ இப்படி பார்க்கும்போது நம்ம அகாடமியில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் ப்ராப்பராக வந்து சிலபஸ் பாருங்க, ப்ரீவியஸ் கொஸ்டின் பாருங்க. வரக்கூடிய நாட்களில் வந்து உங்களுக்கு நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுவோம். சேம் டைம் வந்து டெய்லியுமே சம் இருக்கும். அதை நீங்கள் வந்து 1 by 1 வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சைக்காலஜி அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு டெய்லியுமே அப்டேட் பண்ணுவோம். அதையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்க. டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ். ஸோ கம்மிங் ஆகஸ்ட் மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பிக்கான அறிவிப்பை வந்து வெளியிட போகிறாங்க. அதே மாதிரி நவம்பர் மாதம் வந்து எக்ஸாம் நடத்த போகிறாங்க. இதுக்கு இடையில எவ்வளவு வேக்கன்சி அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1915 காலிடங்கள், அதாவது 1915 வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு தேவை ஒரே ஒரு வேகன்சி தான். நீங்கள் என்ன பாடமோ அந்த பாடம் சம்மந்தப்பட்ட அப்டேட் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அப்டேட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிவிட்டு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சராக அப்பாயின்மெண்ட் ஆகலாம். அதை விட்டுட்டு இன்னும் இந்த கவர்மெண்ட்டை பற்றி நான் குறை சொல்லுவேன், அந்த யூடியூப் சேனலை வந்து நான் வந்து பார்த்துட்டு இருப்பேன், இந்த யூடியூப் சேனலை தான் நான் வந்து பார்த்துட்டு இருப்பேன், அதாவது என் வேலையை நான் பார்க்க மாட்டேன், என் வேலையை தவிர மீதி எல்லா வேலையும் பார்ப்பேன் அப்படின்னா பாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே, ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் பிஜிடிஆர்பி மேத்தமேட்டிக்ஸ் வந்து நம்முடைய அகாடமி சார்பாக நியூ சிலபஸ் வைஸ் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். இதில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ் இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து நம்ம மேத்தமேட்டிக்ஸை பொறுத்த மட்டும் மற்ற பாடம் மாதிரி இந்த மேக்ஸ் வந்து கிடையாது. ஏன் அப்படின்னா மற்ற பாடம் வந்து தியரி இருக்கும், ஒரு கொஸ்டின் இருக்கும், 4 ஆப்ஷன் இருக்கும், அந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் மேக்ஸை பொறுத்த மட்டும் ஒரு கொஸ்டின் இருக்கு அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு கீழே ஒரு 4 ஆன்சர் இருக்கும். ஒருவேளை இதுவாக இருக்குமா அதுவாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி வந்து குழப்பம் அடையும். அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி மற்ற பாடத்துக்கும் மேக்ஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா மற்ற பாடம் வந்து தியரி டைப்பில் இருக்கும், ஈஸியாக வந்து நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். பட் மேக்ஸை பொறுத்த மட்டும் ஈக்குவேஷன், அதே மாதிரி ஃபார்முலா எக்ஸெட்ரா இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணினா மட்டும்தான் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். அப்போ இந்த மேக்ஸை பொறுத்த மட்டும் நியூ சிலபஸ் வைஸாக நம்ம வந்து கான்டெக்ட் பண்ணுறோம். எல்லாமே இந்த நியூ சிலபஸில் வந்து அல்ஜிப்ரா இருக்குது, அதே மாதிரி ரியல் அனாலிசிஸ் இருக்குது, இப்போ புதுசாக வந்து பார்த்திங்கன்னா டொபாலஜி இருக்குது, சேம் டைம் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ். ஓல்டு சிலபஸில் இருந்ததும் ஒரு சில டாபிக் வந்து இதில் வந்து கவர் ஆகுது. பட் இருந்தாலுமே நான் வந்து யூஜி பிஜி இது எல்லாமே வந்து நான் தான் காலேஜில் ஃபஸ்ட்டு, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி தெனாவெட்டில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா காலேஜ் லைஃப் வேறு, காலேஜ் பாடத்திட்டம் வேறு எக்ஸெட்ரா. பட்டு போட்டித் தேர்வை பொறுத்த மட்டும் இங்கே மேக்ஸ் படித்த எல்லாருமே வந்து மேக்ஸ் டீச்சராக வந்து ஆக முடியாது. ஒரு சிலர் மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸில் நல்லா அப்டேட்டாக இருப்பாங்க. அந்த டச்சிங், அந்த மேக்ஸ், அந்த பாண்டிங் இருக்கும். அதனால ஈஸியாக வந்து பாஸ் பண்ணுறது வந்து ஈஸி. அதை விட்டுட்டு நான் வந்து மேக்ஸ் படித்தேன், நானும் எம்எஸ்சி பிஎட் தான், நானும் மேக்ஸ் டீச்சர் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது சிலபஸ். அதுக்கு முன்னாடி நம்ம அகாடமியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி மேத்தமேட்டிக்ஸில் வந்து நிறைய டீச்சர்ஸ் வந்துருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே வந்து இது நான் சொல்லக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து 1 by 1 வந்து கேட்டுச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் வந்து சிலபஸ் பார்த்துருக்கணும். நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேக்ஸ்க்கான தமிழ் மீடியம் சிலபஸ் சேம் டைம் வந்து தமிழ் மீடியம் சிலபஸ் இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ் நான் ரெண்டுமே அப்டேட் பண்ணுவேன். அதை நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, செகண்ட் ஒன்று என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இயரில் மேக்ஸில் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெளிவாக நீங்கள் வந்து பாருங்கள். அதை விட்டுட்டு நான் வந்து பார்க்க மாட்டேன், நான் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அசால்ட்டாக வந்து இருக்காதீங்க. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போது மட்டும்தான் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க, இந்த சம்மை நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் மேக்ஸை பொறுத்த மட்டும் உங்ககிட்ட ப்ராக்டிஸ் இல்லை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா ஒரு இடத்துல ஒரு நம்பர் மாறினா கூட ஆன்சர் வந்து சொதப்பி விட்டுரும். அப்படி இருக்கும்போது மேக்ஸை பொறுத்த மட்டும் நீங்கள் நல்லா ஷார்ப்பாக வந்து இருக்கணும். டெய்லியுமே வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நம்ம அகாடமி சார்பாக
நம்ம மேக்ஸ் குரூப்பில் வந்து அதாவது ராமானுஜன் பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியுமே வந்து ஒரு 10 செம்மு வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூனிட் 1ல் வந்து அல்ஜிப்ரா இருக்குது. அல்ஜிப்ரா வந்து ஒரு யூனிட். அந்த யூனிட்டுக்கு கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா சைக்ளிக் குரூப் இருக்குது. இந்த சைக்ளிக் குரூப்பில் இருந்து ஒரு 10 செம் பார்க்கும். அதாவது நான் நார்மலாக சொல்கிறேன், ஓகேவா? நார்மலாக ஒரு 10 செம் பார்க்கும் அப்படின்னா அந்த 10 செம்மை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுடைய ப்ரெசண்ட்டை வந்து நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் நம்பரில் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி நம்ம பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு யூனிட்டில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, நம்ம எப்படி அதை சால்வ் பண்ண போகிறோம், நம்ம அந்த இடத்துல என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். அதனால தான் இந்த ஒரு ஐடியா, ஓகேவா? சேம் டைம் மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த மட்டும் எல்லாருமே வந்து 110க்கு 110 வந்து எடுக்க போகிறது கிடையாது, அதாவது மேஜரில் மட்டும். அப்படி இருக்கும்போது மேத்தமெட்டிக்ஸில் 110க்கு ஒரு 85+ஓ 95+ஓ நம்மக்கிட்ட படிக்கக்கூடிய எல்லா டீச்சர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் பண்ணணும். இது வந்து மேஜரில் மட்டும். சைக்காலஜி கரண்ட் அஃபேர்ஸ்க்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40க்கு 35ஓ 38ஓ வந்து நீங்கள் எடுத்தே ஆகணும். ஏன்னா மேஜர் மட்டும் நம்ம வந்து வெற்றியை வந்து தீர்மானிக்க போகிறது கிடையாது. சைக்காலஜி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு தான் நம்ம வெற்றியை வந்து உறுதிப்படுத்தும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியுமே நம்ம வந்து அப்டேட்டாக படிக்கணும், ஓகேவா? ஸோ இப்படி பார்க்கும்போது நம்ம அகாடமி சார்பாக இந்த ராமானுஜம் பேஜில் வந்து சிலபஸ் போட்டிருப்பாங்க. அதை நீங்கள் வந்து பாருங்கள். ப்ரீவியஸ் கொஸ்டினுமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. அதேமாதிரி நீங்கள் வந்து பாருங்கள். ஒரு சில சம்முமே போட்டிருப்பாங்க. அதேமாதிரி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இனி வரக்கூடிய நாட்களில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ அல்ஜிப்ரா யூனிட்ல சைக்ளிக் குரூப்ல இருந்து ஒரு 10 கொஸ்டின் வந்து உங்களுக்கு டெஸ்ட் கொடுப்பாங்க. அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அந்த பேப்பரை நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ இப்படி பண்ணும்போது மட்டும்தான் நம்ம டெய்லியுமே வந்து நம்ம சப்ஜெக்டில் வந்து நல்லா வெல் ப்ரிப்பராக வந்திருப்போம், நல்லா அப்டேட்டாக வந்திருப்போம். அதை விட்டுட்டு நம்ம வந்து 2017 வந்து எம்எஸ்சி பிஎட் படிச்சிருப்போம். இப்போ 2025 வந்து நம்ம ஒரு சிலபஸ் எடுத்து பார்க்கும்போது இதை எனக்கு தெரியும், ஆனால் நான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவோம். ஆனால் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டோம். பட் இங்கே முயற்சி பயிற்சி யார் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து சக்சஸ்ஃபுல்லாக எக்ஸாம் பாஸ் பண்ணுறாங்க, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக வந்து அப்பாயின்மெண்ட் ஆகுறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த மட்டும் எல்லா யூனிட்டுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சம்மு வந்து நம்ம டெய்லியுமே வந்து ஒரு என்கேஜ்மெண்ட்டாக இருக்க போகிறோம், ஓகேவா? இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அதே மாதிரி சைக்காலஜி, எஜுகேஷனல் சைக்காலஜி, கரண்ட் அஃபேர் ஜிகே இதுலேயுமே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டெய்லியுமே வந்து ஒரு 10 கொஸ்டின் 5 கொஸ்டின் வந்து நம்ம படிக்க போகிறோம். இது எல்லாமே சேர்த்து வாரத்தின் கடைசி நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து டெஸ்ட் வைக்க போகிறோம். இப்படி பண்ணும்போது நம்ம எல்லாத்துலேயுமே வந்து ஒரு என்கேஜ்மெண்ட்டாக இருப்போம். சேம் டைம் வந்து இப்படி கொஸ்டின் கேட்பாங்க, இது நமக்கு தெரியுது, இது நமக்கு தெரியலை, இது நம்ம படிக்கணும், இப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்குள்ளே ஒரு பயம் வரும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா வந்து இப்படி கொஸ்டின் கேட்பாங்க, நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விழிப்புணர்வு வந்து நம்ம வந்து அடைவோம். அதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ், ஓகே? நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுறீங்க, ஜாயின் பண்ணுறீங்க, நீங்கள் படித்தா படிங்க, இல்லைனா போங்க அப்படிங்கிற மாதிரி மற்ற அகாடமி மாதிரி நம்ம அகாடமி இல்லாமல் ஒன்ஸ் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணி ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பே பண்ண ஃபீஸுக்கு வந்து ஒரு அர்த்தம் இருக்கணும். அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் படித்தா மட்டும்தான் அர்த்தம் இருக்கும். அதை விட்டுட்டு இந்த அகாடமியில் இவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, நானுமே ஃபீஸ் பே பண்ணி ஜாயின் பண்ணேன் அப்படின்னா பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னா அது வந்து பாசிபிள் கிடையாது. நீங்கள் நம்ம அகாடமி ஜாயின் பண்ணாலும் நீங்கள் படிக்க தான் செய்யணும். மற்ற அகாடமியில் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணி ஜாயின் பண்ணாலும் நீங்கள் படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். பாரு, ஒரே விஷயம்தான், நீங்கள் எங்கே போனாலும் படிக்கணும், படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். அதை விட்டுட்டு இந்த அகாடமியில் வந்து அவ்வளோ பேர் பாஸ், இந்த அகாடமியில் இவ்வளோ பேர் பாஸ் அப்படின்னா நம்ம அகாடமியில் நிறைய பேர் ப்ரீவியஸ்ல இருந்து பாஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க படித்தாங்க, பாஸ் பண்ணாங்க. பட் இப்போவுமே வந்து நிறைய டீச்சர்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க, படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும், சரியா? அதை விட்டுட்டு நான் வந்து படிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அது வந்து கதைக்காகாது. ஸோ மேக்ஸை பொறுத்த மட்டும் ஃபஸ்ட்டு நீங்கள் சிலபஸை பாருங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பாருங்கள். அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேக்ஸ் டச் இல்லாமல் இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் 6th to 12th வரைக்குள்ள சம்மை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா சிலபஸ் வைஸ் வந்து யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒரு சம் எடுத்து போட்டு பாருங்கள். எல்லாருக்குமே வந்து ஒரு பிஸியான ஷெடியூல் வந்து இருக்கும், ஓகேவா? அப்படி இருக்கும்போது அந்த பிஸி ஷெடியூலில் நம்ம கனவுக்காக நம்ம என்ன பண்ணுறோமோ அதை பொறுத்து மட்டும்தான் நம்ம வெற்றி வந்து தீர்மானிக்கப்படுது. நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணலாம், கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து டெம்பரவரியாக இருக்கலாம், எம்எஸ்சி பிஎட் படித்து முடிச்சுட்டு வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், சம்மந்தமே இல்லாமல் ஃபேமிலி சிச்சுவேஷன் காரணமாக ஒரு நான் டீச்சிங் ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். இதையெல்லாம் தாண்டி நானும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் மேக்ஸ் டீச்சராக போகணும் அப்படின்னா ஈஸியாக நீங்கள் ஆக முடியும். ஆனால் அதுக்கான முயற்சி பயிற்சி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பாஸ் பண்ணுறது பாசிபிள். அப்படி இல்லை, நான் எனக்கு வந்து கனவு இருக்குது, பட் நான் எஃபர்ட் போட மாட்டேன், எந்த விதமான முயற்சியும் பண்ண மாட்டேன், பயிற்சியும் எடுக்க மாட்டேன் அப்படின்னா
பாஸ் பண்ணுறது இப்போ இல்லை, எப்போதுமே கஷ்டம் மட்டும்தான். ஓகே, ஸோ நம்ம அகாடமியில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் ப்ராப்பராக வந்து சிலபஸ் பாருங்கள், ப்ரீவியஸ் கொஸ்டின் பாருங்கள். வரக்கூடிய நாட்களில் வந்து உங்களுக்கு நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுவோம். சேம் டைம் வந்து டெய்லியுமே சம் இருக்கும், அதை நீங்கள் வந்து 1 by 1 வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சைக்காலஜி அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு டெய்லியுமே அப்டேட் பண்ணுவோம், அதையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தமிழ் தகுதி தேர்வு குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 6 to 10th வரைக்குமே வந்து டெஸ்ட் முடிஞ்சு போச்சு. இனி வரக்கூடிய நாட்களில் +1 +2 +1 +2 சிறப்பு தமிழ் இந்த புக்கு வந்து டெஸ்ட் இருக்கும், அதேமாதிரி நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இப்போ படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும், இதை விட்டுட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் 1915 இடங்கள் வந்து இருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு தேவை ஒரே ஒரு வேகன்சி தான். அந்த ஒரு வேகன்சிக்கு நீங்க எவ்வளவு எஃபர்ட் போடுறீங்களோ அதை பொறுத்து வந்து வெற்றி தீர்மானிக்கப்படுது. இங்க வந்து எம்எஸ்சி பிஎட் படிக்கிற எல்லாருமே வந்து மேக்ஸ் டீச்சர்ஸ் கிடையாது. ஆனா முறையா பயிற்சி யார் எடுக்காங்களோ, முயற்சி யார் பண்றாங்களோ அவங்க எல்லாருமே கண்டிப்பா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல மேக்ஸ் டீச்சரா வந்து அப்பாயின்மெண்ட் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ திங்க் பண்ணி பாருங்க, படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம கடையில் நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிச்சுக்கலாம். சேம் டைம் வந்து இந்த வீடியோ தொகுப்பை பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து ஸ்கூல் டீச்சர்ஸ், அதாவது பிரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரவரி ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ், எம்எஸ்சி பிஎட் படித்து முடிச்சுட்டு வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கக்கூடியவங்க, அதே மாதிரி சம்மந்தமே இல்லாமல் பிஎட் படித்து முடிச்சுட்டு ஒரு பிரைவேட் செக்டரில் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து ஒரு புரிதல் தன்மையோட இந்த எக்ஸாம் வந்து அப்ரோச் பண்ணட்டும். நம்ம ஏதாவது முயற்சி பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். நம்ம எதுவுமே பண்ணலை, இது எனக்கு கிடைக்கல, இது சரியில்லை, அது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம மற்றவங்க மேலே ப்ளேம் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து கதைக்காகாது. எப்போ நான் வந்து முயற்சி பண்ணலை அதனால நான் வந்து பாஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோமோ அப்போ மட்டும்தான் நம்ம லைஃப் வந்து மாறும். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படின்னா முயற்சி பண்ணுங்கள், பயிற்சி எடுங்க, ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம். மற்றவங்களை வந்து நீங்கள் பழி சொல்லாதீங்க, உங்கள் மேலே பழியை போட்டு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்முடைய அகாடமியில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த மீடியம் வேணுமோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த வீடியோ தொகுப்பை உங்களோட ஒர்க் பண்ணக்கூடிய சக டீச்சர்ஸ், அதே மாதிரி பிஎட் எம்எட் ஸ்டூடெண்ட் இவங்க எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும். அடுத்த வீடியோ தொகுப்பில் ஒவ்வொரு யூனிட்டுமே வந்து நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்கலாம்.